நாதாக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீதான பாலியல் வழக்கில் அவரது வழக்கறிஞர் ஆஜராகியுள்ளதை தற்போதைய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், கூடுதல் விவரங்கள். நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விசாரணைக்கு ஆஜராகும்படி வளசரவாக்கம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலிருந்து சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. இன்று காலை 10:30 மணி அளவில் அவர் விசாரணைக்காக ஆஜராக வேண்டும் என்று சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. நடிகை அளித்திருக்கக்கூடிய பாலியல் வழக்கு தொடர்பான விசாரணை நடத்துவதற்காக சீமானுக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. 2011ஆம் ஆண்டு சீமான் மீது நடிகைக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்தது தொடர்பான வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. திருமணம் செய்து கொள்வதாகவும் மோசடியில் ஈடுபட்டதாகவும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு நீண்ட நாட்களாக கிடப்பில் கிடந்தது. அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கில் இதுவரை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை. சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கு தொடர்பாக உரிய விசாரணை நடத்தி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும்படி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் நடிகையிடம் நேற்று பெங்களூரில் வைத்து விசாரணை என்பது நடத்தப்பட்டிருந்தது. வளசரவாக்கம் உதவி ஆணையர் தலைமையில் தனிப்படை போலீசார் நேரடியாக நடிகையிடம் சென்று விசாரணை நடத்தி சில வாக்குமூலங்களை பெற்றிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருந்தது. அதன் தொடர்ச்சியாக இன்று சீமான் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருந்தது. ஆனால் இன்று காலை சீமான் சம்மன் அடிப்படையில் விசாரணைக்கு ஆஜராகவில்லை. அவருக்கு பதில் அவரது நாம் தமிழர் கட்சியுடைய வழக்கறிஞர் அணியினர் வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராகி இருக்கிறார்கள். அதனுடைய வழக்கறிஞர் சங்கரன் தலைமையிலான வழக்கறிஞர்கள் நேரடியாக விசாரணை அதிகாரி முன்பு ஆஜராகி சீமான் எதற்காக இன்று ஆஜராகவில்லை என்ற விளக்கத்தை அளித்திருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. ஏற்கனவே கட்சி ரீதியான கூட்டம் கிருஷ்ணகிரியில் நடந்து வருகிறது. அதனால் அந்த கூட்டத்திற்கு அவர் சென்றிருப்பதாகவும் மற்றொரு தேதியில் விசாரணைக்கு ஆஜராக அனுமதி தரும்படியும் கேட்டு ஒரு மனு ஒன்று அளிக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. சற்று நேரத்திற்கு முன்பாகத்தான் வழக்கறிஞர்கள் தலைமையிலான குழுவினர் காவல் நிலையத்துக்குள் சென்றிருக்கிறார்கள். மனு அளித்துவிட்டு வந்த பிறகு செய்தியாளர்களிடம் இது குறித்து விளக்கமாக அளிக்க இருப்பதாக நாம் தமிழர் கட்சி தரப்பில் சொல்லப்படுகிறது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சுப்பிரமணியன்.